வீட்டோட பூட்டை உடைச்சு வீட்டுக்குள்ள வந்து வழக்கறிஞரோட அமர்ந்துக்கிட்டு என் மாமியார் வீடு இது அப்படின்னு வயதான பெண்மணிய வீட்டுக்குள்ள வரவிடாம துரத்தி அடிச்சிருக்காங்க பெண் ஒருத்தவங்க. 2 குழந்தைகள் இருக்கக்கூடிய நிலையில திருமணமாகாத இளைஞரை தன்னோட வசப்படுத்தி கொண்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதால 3 வருஷத்துல பெண்ணை விட்டுட்டு வந்த இளைஞர் தூக்கு மாட்டிக்கொள்வது போல் நடிச்ச பெண் வெளிக்கதவு உள்கதவை உடைத்து கொண்டு காப்பாற்ற வீட்டுக்குள் நுழைந்த காவல்துறையினர். சினிமா காட்சிகளை மிஞ்சி ஏரியாவே கலக்கிய பெண். சென்னை காசிமேடு பகுதியை சேர்ந்தவர் தான் துர்கா தேவி. இவங்களுக்கும் திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு பகுதியை சேர்ந்த பார்த்திபன் என்பவர் அண்ணா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய நிறுவனத்துல பார்த்திபன் மேலாளராகவும் துர்கா தேவி ஹவுஸ் கீப்பிங் வேலை செஞ்சுட்டும் வந்திருக்காங்க. துர்கா தேவிக்கு கடந்த 2011ஆம் ஆண்டு சரவணன் அப்படிங்கிறவரோட திருமணமாகி 7 வயது பெண் குழந்தையும் 9 வயது ஆண் குழந்தையும் இருக்கு. இந்த நிலையில துர்கா தேவியின் முதல் கணவரிடம் இருந்து பிரிந்து வந்து வாழ்ந்து வந்த நிலையில வேறொருவருடன் தொடர்பு ஏற்பட்டு அவரும் துர்கா தேவியை விட்டு சென்ற நிலையில துர்கா தேவிக்கும் வேப்பம்பட்டு பகுதியை சேர்ந்த பார்த்திபன் என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இதை அடுத்து அடிக்கடி 2 பேரும் சந்தித்து பேசிக்கொண்ட நிலையில தனிமையிலும் இருந்ததா கூறப்படுது. இதை அடுத்து துர்கா தேவி கர்ப்பமானதால ராயபுரம் காவல் நிலையத்துல தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி துர்கா தேவி புகார் அளிச்சிருக்காங்க. 2 பேத்துக்கும் சமாதான பேச்சுவார்த்தை செய்து வைத்த நிலையில துர்கா தேவி ஒரு சில உறவினர்கள் முன்னிலையில கடந்த 2022ஆம் ஆண்டு கோவில்ல வைத்து மாலை மாற்றி தாலி கட்டியதாகவும் சொல்லப்படுது. இதை அடுத்து காசிமேடு பகுதியிலேயே தங்கி குடும்பம் நடத்தி அடிக்கடி வேப்பம்பட்டு பகுதியில் இருக்கக்கூடிய தனது தாய் வீட்டிற்கும் வந்துட்டு போயிருக்காங்க. துர்கா தேவியின் நடவடிக்கைகள்ல சந்தேகம் ஏற்படவே இதை கேட்டு இருவருக்கும் இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டு துர்கா தேவியின் தொலைபேசியும் கால் ரெக்கார்டில் போட்டு கண்காணிச்சிருக்காரு பார்த்திபன். ஒருத்தங்க கூட கண்டாங்க, அந்த அம்மாக்கு தெரியாது. இப்போ அந்த அம்மா ஃபோனில் வச்சு எனக்கு ஃபோனில் ஆல் கால் ரெக்கார்ட் நான் போட்டு வச்சுருக்கேன். அவங்க எனக்கு வாங்கி கொடுத்த ஃபோனையே 31,000 ரூபாய் கொடுத்து சொல்லி காமிச்சாங்க. நான் அவங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டேன். துர்கா தேவி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர்களிடம் பேசி பழகி வந்ததா கூறப்படுது. இதனால 2 பேத்துக்கும் இடையே அடிக்கடி சண்டைகள் ஏற்பட்டு வந்த நிலையில மன உளைச்சலுக்கு ஆளான பார்த்திபன் துர்கா தேவியை விட்டுட்டு வந்து விட்டதா கூறப்படுது. இதை அடுத்து துர்கா தேவி மாலை வேப்பம்பட்டில் இருக்கக்கூடிய பார்த்திபன் வீட்டிற்கு வழக்கறிஞர்களுடன் வந்து பூட்டப்பட்டிருந்த வீட்டின் பூட்டை உடைச்சு உள்ளே சென்றிருக்காங்க. தகவல் அறிந்து வந்த பார்த்திபனின் தாயார், பார்த்திபனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அவனால எனக்கு 1 ரூபாய் கூட பிரயோஜனம் கிடையாது, என் வீட்டை விட்டு வெளியேறுன்னு வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. இதை அடுத்து ரவீந்திரன் தாயார் தரப்பிலையும் ஒரு சில வழக்கறிஞர்கள் வந்து பேச்சுவார்த்தையில ஈடுபட்ட நிலையில துர்கா தேவியின் தரப்பில் வந்த ஒரு சிலர் பார்த்திபனின் தாயாரை தாக்கி வெளியே தள்ளிய நிலையில் அவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று மீண்டும் வீடு திரும்பிய நிலையில துர்கா தேவி வீட்டை விட்டு வெளியேறாம இது என் மாமியார் வீடு, தனக்கு முழு உரிமையும் இருக்கு அப்படின்னு பார்த்திபனால 4 முறை கருக்கலைப்பு செய்துள்ளதாகவும் தன் வாழ்வதற்கு வேறு வழி இல்லாம தற்போது தனது கணவன் வீட்டிற்கு வந்துள்ளதால் தன்னை மாமியாரும் நாத்தனாரும் கொடுமைப்படுத்தி வெளியே அனுப்புவதா கூச்சலிட்டு ரகலையில ஈடுபட்டிருக்காங்க. ரிமாண்ட் பண்றேன், நாங்க ஒத்துக்கிட்டு வாழ்றேன்னு வந்துட்டு மறுநாளே ஒரு கோவில்ல எதுவுமே துணி கிணி எதுவுமே இல்ல, போட்டு துணியோட போயிட்டு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த செவ்வாப்பேட்டை காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில தன்னுடன் 3 ஆண்டுகள் அனைத்தும் தெரிந்து வாழ்ந்து தன் கருக்கலைப்புக்கு காரணமான பார்த்திபனுடன் தான் வாழ்வேன், என்னை இங்கிருந்து யாராவது அனுப்பணும்னு நினைச்சிங்கன்னா இங்கே தற்கொலை செஞ்சு கொள்வேன் அப்படின்னு மிரட்டி இருக்காங்க. அதனால காவல்துறையினரும் ஏதும் செய்ய முடியாம திணறி இருக்காங்க. மேலும் சம்பந்தப்பட்ட பார்த்திபன் வரவழைக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வரும் வரை 1 மணி நேரத்திற்கு மேலா காத்திருந்த காவல்துறையினர் பார்த்திபன் வந்தவுடன் துர்கா தேவி இவர்தான் எனது கணவர், என்னுடன் வாழ விருப்பம் இல்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க. பெரியோர்கள் முன்னிலையில திருமணம் செஞ்சு வச்ச தம்பதி போல் பார்த்திபன் கையை பிடிக்க சென்று பார்த்திபனும் அப்பெண்ணின் கையை உதறிவிட்டு தூரமா போய் நிற்க மீண்டும் துர்காதேவி பார்த்திபன் அருகே நின்று கொண்டு நடந்தவற்றை தெரிவிக்கவே பார்த்திபனோ துர்காதேவிக்கு ஏற்கனவே 2 திருமணம் நடைபெற்றது, என்னை ஏமாத்தி விருப்பம் இல்லாம கட்டாயப்படுத்தி திருமணம் செஞ்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாம என்னோட
கட்டாயப்படுத்தி குடும்பம் நடத்தியதாகவும் கூறும்போதே வடிவேலு படத்துல வரும் காமெடி போல ஆடு திருடுறத பாத்தியா, தைரியம் இருந்தா சொல்லுன்னு வடிவேலு கத்திய சுழற்றுறது போல 2 திருமணங்கள் செய்த சம்பவத்தை பார்த்திபன் கூறும்போதெல்லாம் குறுக்கிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அந்த சம்பவத்தை கூற விடாமலேயே தடுத்து நிறுத்திய துர்கா தேவியால பரபரப்பு நிலவிருக்கு.